அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூடாமணி சூடத்தை காட்டுறாங்க. சாமி கும்பிட்ட சூடம் தானே, அதை தொட்டு கும்பிட்றதுக்கும் வலிக்குதா உனக்குங்கிறாங்க சண்முகம். யாருன்னு இவங்க? முதல்ல இவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம், அதை முதல்ல சொல்லுன்னு கேட்குறாங்க ரத்னாவும் வீராவும். இல்லை யாரு தான் காட்டின என்ன சூட சாமி பிரசாதம் இல்லையா, அதை தொட்டு கும்பிட்றதுக்கும் உங்களுக்கு வலிக்குதாக்கும், இதுக்கு 1008 கேள்வி கேட்பீங்களாக்கும், இது என்ன புது பழக்கம்னு கேட்குறாங்க சண்முகம். நாங்களாம் தொட்டு கும்பிட மாட்டோம், அதெல்லாம் முடியாது, முதல்ல இவங்க யாரு அதை சொல்ல முதல்லன்னு கேட்குறாங்க வீரா. ஏய் வீரா, ஏண்டி சாமி கும்பிட்ட பிரசாதமா சூடதம் காட்டுறாங்க, அதை கண்ணில் ஒட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னடி, எல்லாம் உங்க மேல இருக்கிற அன்பு பாசங்கிறது இது கூட உங்களுக்கு புரியாதடி, கண்ணில் ஒட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சான், சாமி கும்பிடுங்கிறாங்க பரணி. இவங்க யாருன்னே தெரியாம கண்டவங்க காட்டுற சூடத்தை எல்லாம் எங்களால கண்ணில் ஒட்டிக்க முடியாதுங்கிறாங்க ரத்னா. ஏ கோட்டிக்காரி, அவ யாருன்னு நினைச்சா உன் அம்மா சூடாமணி தான் அப்படின்னு சொல்றாங்க வைகுண்டம். எப்போ நீ என்னப்பா குழப்பற, வெறும் அம்மா பேரை சொன்னா மட்டும் அவளுக்கு புரிவா போகுது, சொன்னாலும் தெளிவா சொன்னா தானே அவளுக்கு புரியும். சூடாமணி அம்மையோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல வராங்க அப்பா அப்படிங்கிறாங்க சண்முகம். ஆமா ஆமா, சூடாமணியோட ஃப்ரெண்டு தானுங்கிறாங்க வைகுண்டம். இப்போ எடுத்துக்கோங்க சூட தொட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க சண்முகம். அண்ணே போதும் இரண்ணே, நாங்க யாரும் சின்ன வயசுல அம்மாவை பார்த்து வளர்ந்து, சின்ன வயசுல நாங்க அம்மாவுக்காக ஏங்கி இருக்கலாம், ஆனா அதெல்லாம் தேவையே இல்லாம நீ எங்களை அம்மா மாதிரி வளர்த்துட்டு அவங்களே எங்களை வேண்டான்னு சொல்லித்தானே விட்டுட்டு போனாங்க. அவங்களே இல்லையாமா, இதுல அவங்க ஃப்ரெண்டு வேற. அண்ணே இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்கிறாங்க வீரா. அம்மா அம்மாவோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, கூட படிச்சவங்கன்னு இப்படி யாருமே அம்மா பேரை சொல்லி தேவையே இல்லைன்னா அம்மா பேரை ஞாபகப்படுத்துற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீரா. இல்ல வீரா எங்களை போறேன் இங்க வாங்கன்னு சொல்றாங்க. வீரா போனதும் பின்னாடியே ரத்னாவும் போயிடுறாங்க. ரத்னா போனதுக்கு அப்புறமா இல்லை கனி நீயாவது சூட தொட்டு கும்பிடுங்கிறாங்க. ரத்னா வந்து கனியை கையோடு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. சூடாமணி மனம் கலங்கி கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா 3 பேர் வந்து வெளியில உட்காந்துருக்காங்க. அப்ப சண்முகம் கோபமா வந்துட்டு இருக்கிறாங்க. பரணி வந்து டே இங்க பாரு, எது பேசுறதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் பேசாத, அத்தைக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரணியும் சண்முகமும் ரத்னா வீரா கனி 3 பேர்த்துக்கிட்டையும் பேசுறதுக்காக வராங்க. ஏய் ரத்னா, உங்களுக்கு இப்ப என்னதாண்டி பிரச்சனை, ஏண்டி எல்லாரும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க? ஏ ரத்னா, நீ தானே மூத்தவ, நீ தான் இவங்களுக்கு ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும், படிச்சவ நீயே இப்படி நடந்துக்கலாமா, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? இல்லை ரத்னா, என்ன நாங்க சொல்றதெல்லாம் உனக்கு காதலியே விழலையான்னு கேட்குறாங்க சண்முகம். அண்ணே எல்லாமே கேட்குது, ஓடிப்போன மகன்னு சொல்லும்போது அது ஆம்பளைங்களுக்கு பெருசா வலிக்காது, பொம்பளை பிள்ளைங்க நாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம்னு உனக்கு தெரியுமா? மொத வெங்கடேஷ் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இத்தனைக்கும் எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிச்சுன்னு தெரியுமா? ஓடிப்போன மகதான்னு சொல்லிடுவாங்களேன்னு நான் கோணிக்குறுகி நின்னேன். தனியா போறதுக்கு கூச்சம், பள்ளிக்கூடத்துல பக்கத்து பிள்ளைகளோட நின்று பேசுறதுக்கு பயம், ஃப்ரெண்டு கூட எல்லாம் சேர்ந்து போறதுக்கு பயம், திருவிழாவில் கூட்டத்தோட போய் நிக்கிறதுக்கு பயம், பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் உங்ககிட்ட சொல்லாம நான் எப்படியெல்லாம் அழுதுருக்கேன் தெரியுமா? வேண்டாண்ணே, இதுக்கு மேலேயும் எனக்கு சொல்ல வாய் கூசுது, என்ன பேச வைக்காத, தப்பு தப்பா பேச வைக்காதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கண்ணீரை தொடச்சிக்கிட்டே பேசுறாங்க. அம்மாவே வேண்டான்னு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்க ஃப்ரெண்ட் எதுக்குன்னே நம்மளுக்கு. அக்காவுக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாத்துக்குமே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குங்கிறாங்க வீரா. வேர்க்குதேன்னு கொஞ்சம் அதிகமா பவுடர் போட்டுக்கிட்டா கூட அம்மா மாதிரியே ஓடி போறவ அப்படின்னு சொல்லி பேசுவாங்களேன்னு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு பவுடர் போடுறதுக்கே கூச்சமாகவும் சங்கடமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக மதனி அந்த கன்னியாகுமரிக்காரங்க என்னை கூப்பிட வந்தாங்கல்ல கூட உங்கள் அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லித்தான் என்கிட்ட பேசினாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கனி சொல்கிறா. ஆமாண்ணே, நீ எங்களை சந்தோஷமா தானே வளர்த்த, ஊர் எங்களை குத்தி குத்தி ரணமாக்கிட்டே இருந்துச்சு, இப்போ பிரசிடென்ட் ஆயிட்ட, அதனால இப்போ யாரும் பேசுறது இல்லை, ஆனால் அம்மா சம்மந்தப்பட்டவங்க யார் வந்தாலும் ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி அழுகிறாங்க. அண்ணே அம்மாவை ஞாபகப்படுத்துகிற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், தயவு செய்து எங்களை விட்டுருன்னு சொல்லி கெஞ்சுறாங்க ரத்னா. சூடாமணி சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆஹா ஆஹா, எத்தனை வருஷமாச்சு இந்த வாசனை வந்து, உன் கைப்பக்குவம் இன்னும் அப்படியே இருக்கு சூடாமணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைகுண்டம் பாராட்டிட்டு வராங்க. அப்ப சூடாமணி கண்ணுல இருந்து கண்ணீரா வலியுது. என்னத்தா என்னாச்சு, பிள்ளைங்க பேசுனதை நினைச்சு வருத்தப்படுறேன்னு கேட்குறாங்க வைகுண்டம். இல்ல மாமா, அந்த சவுந்தரபாண்டி எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தண்டனை கொடுத்துருக்கான், பிள்ளைங்க பேச்ச கேட்க கேட்க நெஞ்செல்லாம் ரணமா போச்சுன்னு சொல்றாங்க சூடாமணி. இதுதான் நினைச்சுக்காத, நீ தான் தெரியாம விஷயம் தெரியாம அவளுக்கு ஏதேதோ கோவத்துல பேசிட்டு இருக்காளுங்க, அவளுக்கு பேசுறது எதையும் நீ மனசுல வச்சுக்காதாத்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் கூப்பிடுறாங்க. இதோ அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் ஓடுறாங்க. எல்லாரும் வாங்கடி சாப்பிடலான்னு பரணி போய் ரத்னா வீரா கனி 3 பேர்த்தையும் கூட்டிட்டு வராங்க. அப்பாடா 20 வருஷம் கழிச்சு அம்மா கையால சாப்பிட போறோம்னு சண்முகமா ஆசையா அன்பாக்கு வந்திருக்காங்க. சூடாமணி எல்லாத்துக்கும் எல்லா பிளேட்லயும் போட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. பரணி இதை பார்த்துட்டு ரத்னா கேட்கறாங்க, ஏ பரணி என்னது, ஏன் நீ சமைக்கலன்னு கேட்கறாங்க. அது வந்து ஆண்டி இருக்காங்கல்ல, அதனாலதான் நான் சமைக்கலன்னு சொல்றாங்க பரணி. ஏ என்ன புது பழக்கம் இது, யாராவது சமைக்கிறேன்னு சொன்னா நீ விட்டுருவியான்னு கேட்கறாங்க ரத்னா. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே சமைச்சிருப்பேங்கிறாங்க ரத்னா. ஏ ரத்னா, இது என்ன சாப்பாடு தானே, விஷம் இல்லையே, யார் சமைச்சா என்ன இருந்தா பத்தாதா, மரியாதை எல்லாரும் சாப்பிடுங்கிறாங்க பரணி. அப்படியா, சரி அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறமா நாங்க சாப்பிடுறோம்னு சொல்றாங்க வீரா. வீரா தேவையில்லாம விதண்டாவதம் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா சாப்பிடுங்கிறாங்க சண்முகம். அண்ணே இது ஒண்ணு விதண்டாவதம் கிடையாது, தேவையான கேள்விதான், நம்ம அம்மா இப்ப எங்க இருக்காங்க, அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறமா நாங்க சாப்பிடுறோம்னு சொல்றாங்க வீரா. பாத்தியா பதில் வருதான்னு பாத்தியா, சின்ன பிள்ளையில இருந்து அம்மாவுக்கு ஃப்ரெண்டு தானே இவங்க, அம்மா எங்க இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுமில்ல, சொல்ல வேண்டியதானே, எங்கன்னு அவங்க கேட்டு சொல்லுங்கிறாங்க, அவ்வளவுதானே. நேரம் வரும்போது நானே கூட்டிட்டு வரேன், இப்ப சாப்பிடுன்னு சொல்றாங்க சூடாமணி. இல்லம்மா, அம்மாவை பார்க்க
பார்க்கணுங்கிற ஆர்வத்துல தான் வீரா இப்படி சொல்றா. ஏன் வீரா அப்படித்தானே கேக்குறாங்க சண்முகம். சேச்சா அதெல்லாம் இல்ல, நேருக்கு நேரா அம்மாவை பார்க்கணும், நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும், அவ்வளவுதான் எனக்குங்கிறாங்க வீரா. வீரா கேட்ட கேள்விக்கு எதுவும் பேசாம எல்லாருமே அமைதியா உட்காந்துருக்காங்க. இங்க எசக்கி சூவுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா பாக்கியம் கொண்டு வந்து காப்பியை கொடுக்குறாங்க. இந்த காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் வேலையை பரடிங்கிறாங்க. அத்தே உனக்கு யார் காப்பியெல்லாம் போட்டு கொடுக்க சொன்னா? இங்க பாரு, நீ வேலை செஞ்சு ஓமாவா வந்து என்ன பேசுறக்கா? ஆமா, ஒரு காயத்துக்கு 1.5 மாசமா படுத்து கிடப்பாங்களா? எனக்கு வலியும் இல்ல காயம் இல்ல, நல்லா போச்சுடி. முதல்ல இந்த காப்பியை குடிச்சிட்டு சுபத்தோட இந்தான்னு கொடுக்குறாங்க. முதல்ல காப்பியை விட இதை பாருங்கிறாங்க. சுப எடுத்து காட்டுறாங்க எசக்கி. எடி எதுக்குடி சுப எடுத்து காட்டுற? நான் என்ன போலீஸ்காரியா? இதை போட்டுக்கிட்டா நான் போறேங்கிறாங்க பாக்கியம். அத்தே இது ஒண்ணு நீ போட்டுக்கிறதுல சஸ்பெண்ட் முடிஞ்சு இப்போ உன் மவன் போலீஸ்காரனா போறாருல்ல, எப்படி தொடச்சு வச்சிருக்கேன் முகம் தெரியுதான்னு கேக்குறாங்க எசக்கி. முகம் தெரியுது, அதுல வெக்கமும் தெரியுதுடி. பாண்டி போலீஸ் ட்ரெஸ்ல வர்றாங்க. பாக்கியம் பார்த்துட்டு ஏலே பாண்டி, முத சஸ்பெண்ட் முடிஞ்சு இப்பதான் போலீஸ் வேலைக்கு போறேன், வந்து சாமியை கும்பிட்டு நல்ல பத்தியை கொடுக்க சொல்லி வேண்டிக்கிட்டு போடாங்கிறாங்க. சரி வந்து சாமியை கும்பிட்டு போறேன். ஆமா, இங்க இருந்த சுப எங்கன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. சூத்தானே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்கி எடுத்து கொடுக்குறாங்க. சுப தொடச்சு வச்சியா? நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையாங்கிறாங்க. ஆமா, சொன்னாதான் செய்யணுமாக்குங்கிறாங்க எஸ்கி. சரி சுப கொடுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. சாமியை கும்பிட்டு தான் சுப போடணும்னு அத்தை சொல்லுச்சுல்ல, காதல் வில்லலையான்னு கேட்குறாங்க எஸ்கே. சவுந்தரபாண்டியும் சனியனும் என்னடா இது, இந்த வீட்டில் முத்துப்பாண்டிக்கு காதல் கூட மலரும் போல இருக்குது, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு வரைச்சு பார்க்குறாங்க சவுந்தரபாண்டி. முத்துப்பாண்டி இப்போ தான் வெக்கப்பட்டு நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. வெசிக்கையும் வெல்கம் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு பாக்கியத்துக்கு வெக்கம் தாழ முடியல. பாக்கியம் வெக்கப்பட்டுக்கிட்டு குடுக்கணும்னு ஓடிடுறாங்க. இதை சவுந்தரபாண்டியும் சனியனும் பார்க்குறாங்க. சனியனுக்கு அதை விட வெக்கம் தாங்க முடியாமல் சிரிக்கிறாரு. சனியா, முத்துப்பாண்டி கெட்ட வழக்கம் பழகிட்டு இருக்கான், இது இப்படியே விடக்கூடாதே அப்படின்னு சவுந்தரபாண்டி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சூடாமணி நேரமே எழுந்திரிச்சு வெளியில வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. பரணி வந்து பாக்குறாங்க. அத்தை என்னது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்க கூடாதா? அதுக்குள்ள எதுக்கு வந்து கோலம் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஜெயில நார்மலா எழுந்திரிச்சு பழகி போயிடுச்சு, அதனாலதான் தூக்கம் தெரிஞ்சிருச்சு, சரி வந்தேன் கோலம் போடுறேங்கிறாங்க சூடாமணி. பாவனி நாள் முழுக்க வேலை பாக்குறேன், நீ இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்க வேண்டியதான்னு கேக்குறாங்க சூடாமணி. இல்லத்த, நான் வழக்கமா எழுந்திருக்கிற நேரம் தான் இதுங்கிறாங்க பரணி. ஆமா, நீ குளிக்கலையான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் கிளம்பும் போது தான் குளிப்பேங்கிறாங்க. ஆமா, நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே அப்படின்னு சூடாமணி கேக்குறாங்க. கேளுங்கத்தே, ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. பரணி, நீ நேற்று தலையில வச்சிருந்த பூ கசங்களை இன்னமும் குளிக்கல, நீயும் சண்முகமும் சந்தோஷமா தானே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சூடாமணி. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோங்கிறாங்க. இதை நான் நம்பலாமான்னு கேக்குறாங்க சூடாமணி. அத்தை நீங்க கோலம் போடுங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க பரணி. ஆமா, எசுக்கு எப்படி இருக்கா? அவ சந்தோஷமா இருக்காளான்னு கேக்குறாங்க. அவ சீக்கிரமா முத்துப்பாண்டியை திருத்தி நல்ல மனுஷனாக்கி அவளும் சந்தோஷமா வாழ்வாத்த. யாரு சூடாமணி பெத்த பிள்ளை எச்சே அப்படின்னு சமாளிச்சுட்டு பரணி உள்ள போயிடுறாங்க. ஆக மொத்தத்தில் என் பையனும் சரி பிள்ளையும் சரி சந்தோஷமா வாழலைங்கிறது நல்லா தெரியுதுன்னு சூடாமணி மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க. முத்துப்பாண்டியும் எசிக்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்த சனி எனக்கு கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தலையில ஓங்கி ஒரு தாட்டி தட்டுறாரு சமுத்திரபாண்டி. இல்லை, அவன் சொல்லி விட்டுட்டு இருக்கிறான், இவன் வெக்கப்பட்டு இருக்கிறான், இதை பார்த்து நீ சிரிக்கிறியான்னு கேட்குறாங்க. என்னமோ இங்கிலீஷில் தேங்க்ஸ் சொல்கிறான், அவன் என்னமோ இங்கிலீஷில் சொல்கிறான். விட்டா பொண்டாட்டி தாசனாவே ஆயிடுவான் போல இருக்கேடா, இப்படியே வளர விடக்கூடாதேடா, என்னடா பண்ணலான்னு சமுத்திரபாண்டி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவர் மட்டும் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்து 3 பிள்ளைங்களை பெற்றுக்கலாம், ஆனால் இவங்க மவன் மட்டும் பொண்டாட்டி கூட பேசவும் கூடாது சிரிக்கவும் கூடாதா? ஐயோ அட அப்பா முருகா, என்ன கெட்ட என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி சனியா, நீ ஏதோ மனசுக்குள்ளேயே நினைக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க. ஐயா சும்மா ஒன்றும் இல்லைங்கய்யா, வேற எதுவும் இல்லைங்கய்யா அப்படின்னு சனியான் சமாளிக்கிறேன். சனியா நல்லா கேட்டுக்கோ, பாண்டியே என்னைக்குமே என் மவனாத்தான் இருக்கணும், பாக்கியத்துக்கு ஒரு நாளும் மவனா இருக்க நான் விடவே மாட்டேன்டா சனியன்கிட்ட சொல்லிட்டு சவுந்தரபாண்டி போறாங்க. ஆமா, நீங்க யாரத்தான் வாழ விட்டுருக்கீங்கன்னு நினைச்சுக்கிறாங்க சனியன். பாக்கியம் பூஜை ரூமுக்கு முன்னாடி போறாங்க. அங்க முத்துப்பாண்டி வந்து நிக்கிறாங்க. எசுக்கே நீயும் போய் முத்துப்பாண்டி பக்கத்துல நில்லுங்கிறாங்க. சிவபாலனும் மதனி நீங்க போய் அண்ணன் பக்கத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க. எசுக்கே சந்தோஷமா முத்துப்பாண்டி பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சவுந்தரபாண்டி நெடுன்னு வர்றாங்க. வந்ததும் அப்படி திரும்பி பாக்குறாங்க. திருமணதும் முத்துப்பாண்டிக்கும் எசுக்கைக்கு நடுவுல போய் அப்படி நிக்கிறாங்க நந்தி மாதிரி. சிவபாலனுக்கு இதுக்கு பொறுக்கவே இல்லை. அட சாமி, எதுக்கோ மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, இந்த கொசு தொல்லைக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்களே யாரு? நீ இந்த பக்கம் வந்து நில்லுவா, மதனி நீங்களும் இந்த பக்கம் வந்து நில்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்துப்பாண்டியும் சிவபாலன் சொன்னதுக்கேற்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. எசக்கையும் ஓடி வந்து முத்துப்பாண்டிக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டாங்க. சவுந்தரபாண்டிக்கு பக்கமா போய் சிவபாலன் கையை கோர்த்து நின்னுக்கிறாங்க. எப்போ உனக்கு நிக்கிறதுக்கு பயமா இருந்தா இதோ நான் வந்து நிக்கிறேன், கை கோர்த்து நிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கை கோர்த்துக்கிறாங்க. டேய் முதல்ல கையை விடுறா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி கையை தட்டி விடுறாரு. பாக்கியம் பூஜை பண்றாங்க. முத்துப்பாண்டி எசக்கே சிவபாலன் எல்லாருமே பூஜையை பார்த்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி மட்டும் முத்துப்பாண்டியவே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்க. பாக்கியம் கவனிச்சிடுறாங்க. எங்க இவங்க 2 பேரும் ஜோடியா நிக்கிறது எம்பிட்டு அழகா இருக்குல்லன்னு சொல்றாங்க. பாக்கியம் என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்லி வெறுப்பு ஏத்துறாங்க. ஏமா முதல்ல இவர் கண்ணு பட்டுடாம பாத்துக்கோ, இல்ல நான் சூனிய வச்சாலும் வச்சிருவாருங்கிறாங்க. ஆமா சூனிய வைக்கிறேன் ஏன்டா டேய் பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு சவுந்தரபாண்டி திட்டுறாரு சிவபாலன். பாக்கியம் முத்துப்பாண்டிக்கு எசக்கைக்கு திருநீர் வச்சு விடுறாங்க.
விடுறாங்க. அதை சவுந்தரபாண்டி போனதும் களைச்சு விடுறாங்க. எப்போ என்னப்பா அம்மா திருநீர் வச்சுட்டு எதுக்கு களைச்சு விடுறேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. அம்மா வச்சுட்டாலும் அம்மாவும் உன் பொண்டாட்டியும் உன்னை மயக்க பார்க்குறாங்கடா, மயங்கிடாத. நீ எப்பவுமே நான் சொல்றதை மட்டும்தான்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை அழிச்சு விட்டுட்டு பெரிய பட்ட திருநீர் போட்டு விடுறாங்க சவுந்தரபாண்டி. முத்துப்பாண்டி எப்படியோ எசிக்கு மனசுல சாஞ்சிட்டார் போல இருக்கு. சவுந்தரபாண்டி தனியா நிக்கிறத பார்த்து மொட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா பேசிட்டு போறாங்க. சவுந்தரபாண்டி அச்சச்சோ இவன் சொல்ற மாதிரி நம்ம தனியால் தானா அப்படின்னு தவிச்சிட்டு நிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.